பேசிட்டு வணக்கம். இது நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்பட பேசுவில் 2 அமர்வுகள் 2 மையமான பிரச்சனைகள் குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நம்முடைய விவாத பொருள் நீட் தேர்வு. நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 85,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை சந்தித்திருக்கிறார்கள். நீட் தேர்வில் வரலாறு காணாத அளவிற்கு, இதற்கு முன் மற்ற எந்த தேர்வுகளையும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக நீட் தேர்வை சந்தித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கெடுபிடிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்களும் மாணவிகளும். மிகப்பெரிய அளவில் பல்வேறு தளங்களிலும் இருந்தும் இது கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சில இடங்களில் சிறுமிகளின் மாணவிகளினுடைய உள்ளாடைகள் வரை அகற்றப்பட அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மாணவிகள். இவை மிகப்பெரிய கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. மாணவ மாணவிகளை ஒரு குற்றவாளிகளைப் போல், மிகப்பெரிய கடுமையான குற்றவாளிகளைப் போல் நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் இன்ன பிற கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும். இது முதல் அமர்விற்கான விவாத பொருள். இரண்டாவது அமர்வில் நம்முடைய விவாத பொருள் ஆட்சியில் இருந்தவர்கள் மற்றும் அமைச்சர்களின் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். இது இரண்டாவது அமர்விற்கான நம்முடைய விவாத பொருளாக இருக்கிறது. இந்த 2 அமர்வுகளையுமே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். பயணிக்கலாம். முதல் அமர்வில் நம்முடைய விவாதத்தில் நம்மோடு இணைகிறார்கள் கல்வியாளர் விஜய் ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். இரண்டாவது அமர்விற்கான முதல் அமர்வில் நம்முடைய மற்றொரு ஆளுமை திரு ரவீந்திரநாத் அவர்கள், சமூக சமத்துவ மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து அவர் இணைகிறார். நீட் தேர்வை எழுதிய மாணவி பொற்கொடி அவரும் நம்மோடு இணைகிறார். மூவருக்கும் என்னுடைய வணக்கம். பயணிக்கலாம். பொற்கொடி, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா ஸ்டேட் போர்டா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிலபஸ் சுத்தமாக சரியில்லை. எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இங்கே புக்கில் இருந்து படித்தா போதும், நீங்கள் நீட்ஸ் எக்ஸாமை செம்மையாக எழுதலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கூட நாங்கள் படித்த மாதிரி வரல. எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதனால் ஸ்டேட் போர்ட்ஸ்லேருந்து நாங்கள் நிறைய இப்போ கிராமப்புற மக்கள் எழுதியிருக்காங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இதில் வந்து சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களுடைய கனவு எல்லாமே டாக்டர் ஆகணுன்ட்டு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டது. இதனால் ஸ்டேட் போர்டில் எக்ஸாம் எழுதுறவங்க யாராலையும் சொல்ல முடியாது. டாக்டர் படிக்கிறன்ற கனவு வந்து வெறும் கனவாகவே போயிடுது. அதை நிஜப்படுத்தணுன்றது முடியாத காரியமாக இருக்குது. இப்போது கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய பயிற்சி கொடுத்தாங்களா? அந்த மாதிரியான பயிற்சி மையங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன் அப்படி ஒரு பயிற்சி நீங்கள் எடுத்துக்கல? நாங்கள் போய் நிறைய இடத்துல கேட்டோம், எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கேட்டோம். அது வந்து ஃபீஸ் வந்து 40,000 60,000 கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஸ்கூலே கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் படிக்கிறோம். இதனால தான் எங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்க முடியும். எங்களாலேயும் சிபிஎஸ்இ சேரணும்னு நினச்சோன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கும் அவங்கவுங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது. தோஸ் ரிச் பீப்புள் கேன் கோ ஃபார் த கோச்சிங் சென்டர்ஸ், நாட் வி. நீங்கள் உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன படிச்சிருக்கிறாரு? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்பா பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. கூலி வேலை தான் செஞ்சுட்ருக்காங்க. கூலி வேலை தான் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ உங்களால் இவ்வளவு அதிகமான பணம் கொடுத்து ஒரு பயிற்சி கோச்சிங் சென்டர் எங்களால் சேர முடியும். கெடுபிடிகள் எந்த அளவிற்கு இருந்துச்சு? நாங்கள் உள்ளே என்டர் பண்ணுறோம், ஹால் டிக்கெட் காமிக்கிறதுக்கு முன்னாடி கிளிப்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள், இயரிங்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள், யூ ஆர் நாட் அலோட் சப்போஸ் டு கோ இன்சைட் த எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படி சொல்லிட்டு நான் உள்ளே என்டர் பண்ணலை. இப்படி போகணும், அதுக்குள்ளே கழட்டு அப்படி சொல்லிட்டு செக்யூரிட்டி மேன் எல்லாருமே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நிறையா உள்ளே போகும்போது எல்லாம் அவ்வளோ ஃப்ரிஸ்கிங் எல்லாம் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. ஓகே. திரு விஜய் ராமச்சந்திரன், அடிப்படையில் நேற்று நடைபெற்ற இந்த நீட் தேர்வு அவசியமா இல்லையா அப்படிங்கிற நிறைய வாக்குவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் கடந்த பல மாதங்களாக, இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாகவே போய் கொண்டிருக்கின்றன. அது ஒரு பக்கம். எனிவே, அது நீட் வந்துடுச்சு, மக்கள் சந்திச்சிட்டாங்க. என்ன ஏதோ பயங்கரவாதிகள் ஊடுருவியது போல இவ்வளவு கடுமையான சோதனைகள்? அவங்க என்ன மாணவ மாணவிகளா வேற யாருமா? இவ்வளவு சோதனைகள் அவசியம் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா ஒரு கல்வியாளரா? அதாவது இந்த முறைகள் எல்லாமே வந்து ஒரு 60 பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் கொடுத்துருக்காங்க நீட்லேருந்து. அந்த 60 பக்க புக்லெட்டில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ட்ரெஸ் கோட், என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற விவரங்கள் வந்துட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது போதுமானதில்லை. அதாவது நடந்த சம்பவங்கள், இந்த மாணவர்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மன உளைச்சல், இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். இதுக்கு காரணம் அந்த விஷயங்கள் முறையாக மாணவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்படாது. தகவல் வந்து பரிமாற்றம் இல்லை. முழுமையாக வந்து சிபிஎஸ்சியிலேருந்து உரிய விளம்பரங்கள் மூலமாகவோ
பள்ளிகள் மூலமாகவோ இல்லை இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போதோ இந்த அட்மிட் கார்டோட இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடில் வரணும், இந்த மாதிரியான ஒரு முறைகளில் வந்துட்டு மாணவர்கள் வரணும், இதெல்லாம் பர்மிட்டட், இதெல்லாம் பர்மிட்டட் இல்லை. இப்போ ஒரு தேர்வு நடத்துகிறாங்கன்னா அதில் தவறு இழைக்கக்கூடாது, தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு பாதுகாப்பு முறைகளை வந்துட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம். அது சரியா தப்பா, இதனால வந்து தவறு நடந்துருமா, அந்த விவாதக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் மோட்ஸில் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக டெவலப் ஆகிடுச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது இதை முறையாக கம்யூனிகேட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து தகவல்களை முன்னாடியே செஞ்சு அட்மிட் கார்டோடவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு மாதிரி படங்கள் கொடுக்கலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள்ல குறிப்பிட்ட விதிமுறைகள் இதான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? முழுக்கை சட்டை போடக்கூடாது, அதாவது முழுக்கை சட்டை போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு, ஹை ஹீல் ஷூ போடக்கூடாதுன்றது இருக்கு, ஹை ஹீல்ஸ் செருப்பு போடக்கூடாதுன்னு இருக்கு, ஷூஸ் போட்டு வர வேண்டாம்னு இருக்கு, உலோக பொருட்கள் எதுவும் வேண்டாம்னு பொதுவான ஒரு விதிமுறை இருக்கு. இதை தவிர இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வேற எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. எடுத்துட்டு வர வேண்டியது அட்மிட் கார்டு, போட்டோ, அதுக்கான இது ஆதார் கார்டு. இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப வருந்துறேன். உள்ளாடை அணிந்து வரலாமா சிறுமிகளும் சகோதரிகளும்? கண்டிப்பா அணிந்து வரலாம். இது வந்து உலோக பொருள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிறுமியினுடைய உள்ளாடை அகற்றப்பட்டிருக்கிறது கேரளாலங்கிற செய்தியை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்ன மாதிரியான எக்ஸாம்ஸை சந்திக்க வேண்டிய, அப்படி என்ன கட்டாயம் அந்த குழந்தைங்க அப்படி என்ன வந்து செஞ்சிட போறாங்க? இந்த தேசத்திற்கு பெரிய எதிரான காரியத்தை செஞ்சிட போறாங்க. உலோகம் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சிறுமியுடைய உள்ளாடை அகற்றப்படும், அதுவும் அந்த சிறுமி கழிவறைக்கு சென்று அகற்றிவிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் மத்தியிலேயே அந்த பெண் வந்து ஆடை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். அதாவது இது இருக்கக்கூடாதுங்கிறது விதி, சரியா? நம்ம அது முதல்ல ஒத்துப்போம். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு உலோகம் தான் இருந்திருக்கு, இது இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ பல்வேறு ஒரு சோதனைகளுக்கு பிறகு தெரிய வருது. அதுவே ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிட்டராகவோ இதை ஒரு டேட்டா இது பண்ணி மால் ப்ராக்டிஸ், யாரோ ஒருத்தர் மால் ப்ராக்டிஸ் செஞ்சு ஒரு நியாயமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனாலும் இந்த விதிமுறைகளை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுக்கு முறையான பயிற்சியும் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்து அதை சரியாக செஞ்சு இந்த குழந்தைகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது நிச்சயமா வருந்தத்தக்கது. ஒரு கேள்வி எழுதல, இப்ப நீங்க வந்து காசு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பல லட்சங்கள் செலவழித்து கோச்சிங் சென்டர் போய் படிச்சுக்க போறாங்க. ஒண்ணு, அது போய் கோச்சிங் சென்டர்ல காசு கட்டினாலும் படிப்பு ஏறலை, என்னால நான் பிட் அடிச்சு தான் அப்படியே டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவங்க காசு கொடுத்து வெளிநாடுகள்லையோ அல்லது இன்ன பிற வாய்ப்புகளையோ பயன்படுத்தி அவங்க வந்து டாக்டர் ஆகலாம் அல்லது வேற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத மாணவ மாணவிகள் தான், குழந்தைங்க தான் எங்க வர்றாங்க? எப்படியாவது டாக்டர் கனவசம் வந்து நீட்டு மூலமாக உள்ள வந்துடலாமான்னு வர்றவங்க. அவங்க இது வாங்குற அளவுக்கு அறிவும் வசதியும் இருக்கிறவங்க ஏன் இந்த ரூட்ல வரான்? இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் இவங்க அந்த தனி நபர்களையோ ஒரு சிஸ்டத்தையோ நம்ம வந்து ஒரு குறிப்பாக ஒரு காரணம் எடுத்துட்டு நம்ம விவாதிக்க முடியாது. ஒரு விஷயங்கள் பொதுவான விதிமுறைகள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது எல்லாருடைய டியூட்டி. அதை வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டில் 60 பக்கம் புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் சாப்டர் 11 இதெல்லாம் கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க, தெளிவாக போட்டிருக்காங்க. திரு ரவீந்திரநாத், எல்லாம் தெளிவாக போட்டப்பட்டிருக்கிறது. திடீர்னு வந்து குறிப்பிட்ட முழுக்கை சட்டை அணிந்து வரக்கூடாது அப்படிங்கிற தகவலோ அல்லது நீங்கள் அந்த மாதிரி அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாதுங்கிற தகவலோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று தான். அதை ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்க. அதனால இதெல்லாம் நடக்கிறது. ஒருவேளை பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு யாராவது இந்த மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணாலும் உங்களை போன்றவர்கள் விமர்சிக்க தான் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுதில்லை, உங்களுடைய பார்வை? அதாவது நேற்று நடந்த சம்பவம் வந்து அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். நீங்கள் கூட சொன்னீங்க குற்றவாளிகள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. குற்றவாளிகளோட இந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. குற்றவாளிகளும் சில உரிமைகள் இருக்குது. அப்போ அந்த உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட மாதிரி தான் இன்றைக்கி வந்து மாணவிகளும் மாணவர்களும் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ எல்லா மாணவர்களும் வந்து அதை முழுமையாக படிச்சுட்டு வராங்களா, இல்லை இப்போ எல்லா பெற்றோர்களும் அதை படிக்கிற நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால் வந்து இந்த மாதிரி வரக்கூடியவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அன்றைக்கி வந்து ட்ரீட் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக மோசமான அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அவமானப்படுத்தினாக்க எப்படி போய் அவங்க வந்து ஒரு நல்ல உள்ளத்தோட அவங்க வந்து தெளிவான ஒரு இதோட எப்படி போய் தேர்வு எழுத முடியும்? அப்போ வந்து காட்டப்பட்ட கெடுபிடி என்பதும் அவமானப்படுத்த விதம் என்பதும் உண்மையிலே வந்து கடுமையான வார்த்தையில் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது.
அதே மாதிரி திரும்ப திரும்ப குற்றவாளியில வந்து மாணவிகளை மாணவர்கள் அந்த அமைப்பு காண்பிக்கிறது. இல்ல அவங்க படிச்சுட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு போயிருக்கணும்ல அப்படிங்கிறாரு. இல்ல அது உண்மைதான். அது ஏராளமான படிச்சுட்டு போயிருக்கணுங்கிறது மட்டும் இல்ல, அதை கொண்டு போய் சேர்த்திருக்கவும் செஞ்சிருக்கணும். அது ரெண்டுமே வாதிக்கிறாரு. பல பேர் வந்து படிச்சு தான் வர்றாங்க. ஆனா பல பேர் வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்குலாம் அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்து படிச்சு கிடிச்சிட்டு வர்றதுல கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து படிக்காத பெற்றோர்களாக இருக்காங்க. அதே மாதிரி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்களில் இருக்கு. இப்போ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்க +2 எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த மதிப்பெண் அடிக்கையில் மாணவர் சேர்க்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சென்டர்ஸுக்கு போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. 1 நிமிடம் 2 நிமிடம் லேட்டாக வந்தால் கூட உள்ளே விட மாட்டேங்கிறான். அப்போ வந்து மிகப்பெரிய டென்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பு வந்து மாணவ மாணவிகள் உருவாக்க போகிறாங்க. நீங்க நீட்ல நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. ஆனால் நீங்கள் சொல்கிற ஊமையும் ஒப்பீடு எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக 12th முடிச்சு கவுன்சிலிங் மூலம் வரக்கூடிய மாணவ மாணவிகளை நீங்கள் சொல்கிற இதே கிராமப்புற மாணவ மாணவிகள் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப எளிதான ஒரு ப்ராசஸும் இல்லை. எல்லா கிராம மக்களும் எளிய மக்களும் நிரப்பி கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை. கவுன்சிலிங் வர்றாங்க, அங்கேருந்து சென்னை வர்றாங்க, சென்னையில் வந்து தங்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங்னு போகுது. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க பழகத்தானே செய்கிறாங்க. அதுக்குள்ளே ட்ராவல் ஆக முடியுது இல்லை. அதுலேயும் கூட சிரமங்கள் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாடு ஹெல்த் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து கிராமப்புறத்தில் மாணவர்கள் இந்த செவிலியர், பேராமெடிக்கல் டெக்னீஷியனுக்கு ஜாயின் பண்ணுறவங்க, ஃபிசியோதெரபி ஜாயின் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு அந்த வெப்சைட்டை புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் நாங்கள் வந்து அரசுக்கு ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய ஹெல்த் செக்ரட்டரியோட சந்தித்து நான் அந்த கோரிக்கையை வச்சுருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஹெல்த் வெப்சைட்டை தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் தமிழில் படிக்க முடியும். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்றைக்கி நீடிக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எப்படி செய்யுங்கிற விஷயங்கள் வந்து இன்னுமே முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. +2 முடிஞ்சவர் வந்து ஏராளமான பேர் தொலைபேசியில் இது கேட்குறாங்க, எப்படி செய்கிறது, எங்கே ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்கிறதெல்லாம். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் தமிழ்நாட்டில் நீடிக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன வரேன்னாக்க, இன்றைக்கு வந்து இந்த சிபிஎஸ்சி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் சிபிஎஸ்சி நேரடியாக எக்ஸாம் நடத்துறதில்ல. அது வந்து கான்ட்ராக்டுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தை விட்டுருக்கு. அந்த தனியார் நிறுவனம் ஒரு அமெரிக்க கம்பெனி, அது பன்னாட்டு நிறுவனம். உலகம் முழுவதும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் நடத்துது. கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு போட்டித் தேர்வு மூலமாக சம்பாதிக்குது. அதுக்கடுத்து போட்டித் தேர்வுக்கான மையங்களை நடத்துகிறாங்க, கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க, கோச்சிங் கிளாஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லா இடங்களும் சொந்த கட்டணங்களும் வச்சுருக்காங்க. பெரிய அமைப்பு அது. இப்போ என்ன பிரச்சனைனாக்க, அவளுக்கு இந்திய நாட்டு கலாச்சாரத்தை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ எதுவுமே கவலை இல்லை. அப்போ என்னன்னாக்க மாணவர்கள் வந்து எப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வை உங்களுக்கு இல்லை. இப்போ வந்து ப்ரோமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் வந்து நடத்தினார்கள். இப்போ அந்த நிறுவனத்துடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி கொஸ்டின் பேப்பரை வந்து பெற்று ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு 5-6 சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் உட்காந்து பல்வேறு வினாக்களுக்கு விடை தயாரித்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மையங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக சென்ற ஆண்டு முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைகள் நுழைவுத் தேர்வில் 1000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. அவங்க சேர போகிறாங்க. இதை வந்து டாக்டர் ஆனந்த் ராய் வியாபம் மூலம் மத்திய வருஷம் வெளியில் கொண்டு வந்தார். அவர் வந்து இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேலே அரெஸ்ட் ஆகிருக்காங்க அதில் அந்த சம்பவத்தில். அப்போ 1000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. பெங்களூர், ராஜஸ்தான், டெல்லி இந்த மாதிரி பல இடங்களில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசில் புகார் செஞ்சும் கூட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கலைனாக்க, இந்த நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக தரமான தகுதி வாய்ந்த மருத்துவத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அது வாதம் திரும்ப திரும்ப வைக்குது. அப்போ இந்த மாதிரி 1000 பேர் முறைகேட்டோடு சேர போகிறான்னு சொன்னாங்க, அந்த இமேஜ் அடிபட்டு போயிருது இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய வாதம் வந்து பொய்த்து போயிருது இல்லையா. அதெல்லாம் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கூட அது வந்து மறுக்கிறாங்க. இன்றைக்கும் கூட இந்த நேற்று நடந்த நீட் எக்ஸாமில் ராஜஸ்தானில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது செய்தியாக இருக்குது. சில இடங்களில் நான் வந்து கோவான்னு கைது பண்ணியிருக்காங்க, ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேரை நம்ம அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. அப்போ இப்படிலாம் சம்பவம் நடக்குது. அப்போ வந்து என்னன்னாக்க, சாதாரண கிராமப்புறத்தில் வரக்கூடிய அப்பாவி மாணவ மாணவிகளை வந்து குற்றவாளிகள் போட்டு ட்ரீட் பண்ணுவதும், அதே போல கம்ப்யூட்டர் மூலமாகவும் நவீன தொழில்நுட்பம் மூலமாகவும் ஹேக் பண்ணக்கூடிய சம்பவம் நடக்குது. அப்போ இதை வந்து எப்படி பார்க்க வேணும்னாக்க, இன்றைக்கு வந்து இந்த மாதிரி கெடுபடியான ஒரு நுழைவுத்தை நடத்துறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை வந்து அடிப்படையான காரணத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ வந்து இடங்கள் குறைவாக இருக்கு, போட்டி போடுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ வசதி உள்ளவர்கள் ஹேக் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்கள் வந்து செய்கிறாங்க. அப்போ அதே சமயத்தில் சாதாரண மக்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய போக்கு இருக்கு. அதை காரணம் காண்பித்து ஒரு அவமானப்படுத்தக்கூடிய போக்கு, மனிதாபிமான மற்ற முறையில் நடத்தக்கூடிய போக்குலாம் இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். பொற்குடி, அடிப்படையில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் அல்லது தேர்வில் ஒரு பெரிய சவாலாக ஒரு சாதாரண மாணவியா தமிழில் தானே தேர்வு எழுதினீங்க நேற்று? இங்கிலீஷில். ஓகே. அந்த தேர்வை எழுதின ஒரு மாணவியா நீங்கள் சவாலான விஷயங்களா என்னெல்லாம் பார்க்குறீங்க? கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கணும். ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னோட மாடலில் வந்து ஃபிசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஃபிசிக்ஸை எடுத்த எல்லாமே அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸாக இருந்தது. எங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸில் வந்து எல்லாமே தியரிட்டிக்கல் பேஸில் தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு அதை அப்ளை பண்ணி அது ரிலேட்டிவாக பண்ண முடியல.
மற்றபடி பயாலஜின்றதால ஸ்டேட் போர்டில் வந்து நம்மளுக்கு பயாலஜிக்கு வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய சொல்லி கொடுக்குறதால நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் மோஸ்ட்லி ஈவன் ஒன் கொஸ்டின்ஸ் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் how to write the answers. I just attended only 10 questions in physics. எத்தனை क्वेश्चंसக்கு மொத்தமா? 45 out of 45 only 10. 10 தான் உங்களால அட்டெண்ட் பண்ணவே முடிஞ்சிருக்கு. Yes. மீதி 35 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியல. இது எந்த அளவிற்கு இந்த அளவுக்கான டஃப்பான ஒரு क्वेश्चन பேப்பர்ஸை ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால எப்படி எதிர்கொள்ள முடியும்? அது நிச்சயமா சிரமமான விஷயம்தான். ஏன்னா ஸ்டேட் போர்டினுடைய பாடம் பயிற்றுவிக்கும் முறைக்கும் இந்த தேர்வுக்கும் மிகுந்த வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது சாப்டர் வைஸ் பார்த்தோம்னா 11th and 12th ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சியில் அந்த என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற சிலபஸில் எடுத்தீங்கன்னா என்னென்ன தலைப்புகளில் பாடங்கள் இருக்கோ ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் அதே தலைப்புகளில் நம்ம ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. ஆனால் நம்ம மாணவர்களுக்கு ரிமெம்பரிங் அண்ட் ரீகாலிங் அதோட நம்மளுடைய கல்வி முறை முடிஞ்சு போயிடுது. அண்டர்ஸ்டாண்டிங் அனலைசிங் அப்ளையிங் அப்படின்றது ஒரு கல்வி முறைகளின் அடுத்தடுத்த நிலைகள். இதை வந்து படித்ததை பிரயோகித்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியே நம்ம மாணவர்களுக்கு இல்லை. அதாவது பயிற்சி இல்லாததுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் ஸ்டேட் போர்டில் கொடுத்த ஒரு ப்ராப்ளமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணலை. இதனால் இது வந்து முறையான பயிற்சி மாணவர்கள் அதை எடுத்துக்கொண்டால் ஒழிய எங்கே எடுக்கணும்? அவங்க சொந்தமாகவும் படிக்கலாம். சரி, நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதாவது நிச்சயமா இந்த ஒரு உயர்கல்வின்னு போகும்போது எங்க இருக்குது அதெல்லாம்? எவ்வளவு இருக்கும் ஒரு புத்தகத்தினுடைய விலை? புத்தகத்தினுடைய விலை ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்கு. சரி, அதை வாங்க வழி இல்லாத மாணவர்கள்? அதை வாங்க வழி இல்லாத மாணவர்கள் அப்படி படிக்க வேண்டாம் எம்பிபிஎஸ் அப்படி இல்லைங்க, அப்படி சொல்லல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. தட் மீன்ஸ் நான் அதான் கேக்குறேன். நீங்க உங்களை क्वेश्चन பண்ணல, நீங்க சொல்றதா எடுக்கல. அதை வாங்க வழி இல்லாத மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டாம்னு நீட் சொல்லிக்கிறதான்னு கேக்குறேன். நீட் அதை சொல்லலைங்க. நீங்க உங்களுக்கு இந்த புத்தகங்கள் பள்ளியினுடைய நூலகங்கள்ல இருக்கும். நான் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்திலயோ அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ராதாபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியினுடைய படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு மாணவிக்கும் அவன் பாடத்திட்டத்துக்கான புக்ஸே வாங்குறது பெரிய விஷயம். அவனுக்கு முன்னாடி யாராவது அக்காவோ அண்ணனோ படிச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த புக்ஸ் அவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்படித்தான் இன்னைக்கு இருக்குது. சைக்கிள்ல கூடையில தூக்குவாளியில சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகள் இன்னமும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்தியாவினுடைய வட மாநிலங்கள் இன்னும் மோசமா கூட இருக்கு நிலைமை. இவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் தயாராயிட்டாங்களா இவங்க எல்லாரும்? நீங்க கேட்ட ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. ராதாபுரம் பக்கத்தில் குக்கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன், இவனுக்கு வந்துட்டு ஏற்கனவே மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்த மாதிரியும் இப்ப நீட் வந்து அந்த வாய்ப்பை பறித்திட்ட மாதிரியுமான கேள்வியா இருக்கு உங்க கேள்வி. நான் அதனால சொல்றேன், ஏற்கனவே இருந்த வாய்ப்பே ஏற்கனவே அவனுக்கு வாய்ப்பு இல்லாத நிலையில அவனுடைய சவாலை நீங்க இன்னும் அதிகப்படுத்துறீங்க. ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்றேன். 2009 இருந்து 2016 வரைக்குமான 7 வருடங்களில் நீங்கள் சொல்கிற இந்த கேட்டகரி மாணவர்கள் அப்படி இருக்கு இல்லைங்களா, அரசு பள்ளியில் கிராமப்புறங்களில் படித்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமுள்ள மருத்துவ சீட் எவ்வளவு தெரியுங்களா? அந்த 7 வருஷத்துக்கு கணக்கு பண்ணா சுமார் 29,500 சீட், அப்ராக்சிமேட்லி 29,225 டு பி மோர் பிரிசைஸ். இந்த 7 வருடங்களில் கிராமப்புற பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவம் பயின்ற மாணவர்கள், கிராமப்புற பள்ளிகளில் பயில்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு. ஆனா இந்த 29,225 சீட்ல வெறும் 278 சீட்டு மட்டும்தான் கிராமப்புறங்களில் இந்த 7 வருடங்களில் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி ரைட். அதுதான் நான் சொல்றேன். அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். நான் அந்த இடத்துல இருந்து வரேன். ஒரு சிறிய டெவலப் பிறகு அங்கேருந்தே தொடரலாம் நம்ம. இவ்வளவு பெரிய கடினமான சேலஞ்சஸ், சவால்கள் அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுவதற்கு முன்பே அவருடைய எண்ணிக்கை 200 தான் இருக்குது, சில நூறுகளாக இருக்குது. ஆமா, இவ்வளவு பெரிய சவால்களை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா அவருடைய எண்ணிக்கை இந்த இன்னும் குறைஞ்சிரும் அப்படிங்கறதான் வாதமா இருக்கிறது. அந்த இடத்துல இருந்தே நம்ம தொடரலாம். நீட் வரமா சாபமா, மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு இது வந்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நகர்த்துவதற்கு வரும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீட் தேர்வில் கடுமையான சோதனைகள், கெடுபிடிகள், இது அவசியமா, அளவுக்கு அதிகமா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு விஜய ராமச்சந்திரன் அந்த கேள்வியோட நம்ம இடைவேளைக்கு சென்றிருந்தோம். அதுதான் சொல்றேன், ஏற்கனவே இங்கே ஓரளவிற்கு சவால்கள் குறைவாக இருக்கின்ற பொழுதே இந்த முறையிலேயே நீங்க சொன்ன மாதிரி சில 100 பேர் தான் மருத்துவர்களாக வர முடியுது கிராமப்புறங்கள் என்று சொன்னா, நீங்க முற்றிலும் சவால்களை அதிகமாக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த 200 பேர் அடிபட்டு போறாங்கல்ல. அதாவது இப்ப நம்ம அந்த 200 பேரை ஒரு 10,000 ஆக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாமே தவிர 200 பேர் அடிபடுறாங்க போறாங்க வராங்க. அதாவது ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம வந்து உண்மையை ஒத்துப்போம். அதாவது
11th போர்ஷனையும் நடத்தாமல் 12th பாடத்தை நடத்தி 200க்கு 200 மார்க் வாங்க வச்சு இதுக்குன்னு பயிற்சி பள்ளிகள் நிறைய இருக்குது. அந்த பள்ளிகளிலிருந்து தான் பெரும்பாலான மருத்துவ சீட்டுகள் வந்திருக்கு. இதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப், இன்னொரு அடிஷ்னல் ப்ரூஃப் சொல்லணும்னா 2016 மெடிக்கல் நம்ம கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் அப்ளிகேஷன் போட்ட மொத்த அப்ளிகேஷன் இஸ் அரௌண்ட் 25,000 ஆட், 25,500. 2015 மொத்த அப்ளிகேஷன் அரௌண்ட் 31,200. இப்போ 2017 நீட் எழுதியிருக்கிற மாணவர்களின் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை 88,500 அப்ராக்சிமேட்லி. அப்போ இந்த நீட் அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் பயிர்வதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாயிருக்கு. அதாவது இந்த 15% கவர்மெண்ட் கோட்டா சீட்டை, ஆல் இண்டியா கோட்டாவை நம்ம இது இவ்வளவு நாள் வரைக்கும் வெளிமாநில மாணவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் அந்த மாதிரியான ஏஐபிஎம்டி அந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் அதிகமாக எழுதி வெளிமாநில ஒரு கருத்து மாறுபாடு ஒரு நீங்கள் தவறாக இருந்தால் கூட சொல்லலாம். நீங்கள் அந்த ஒப்பிடும் இந்த ஒப்பிடும் எந்த அளவுக்கு, ஏன்னா அதில் கட் ஆஃப் மார்க் வந்ததுக்கு வர்றதை பார்த்துட்டுமா நீங்கள் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதும் அல்லது கால் பண்ணுறதும் இல்லையா? நீங்கள் ஒரு மாணவன் வந்து இன்ஜினியரிங் தேர்வு இருக்கிறதா அல்லது நமக்கு, ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் வந்து தேர்வு எழுதி 2.5 லட்சம் பேர் தேர்வு எழுதிக்காங்க, 86,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. அதில் ஒப்பீடு சரியா இல்லை. கட் ஆஃப் வந்துட்டு போய் இந்த 199 200 இல்லை 195 whatever நம்பர் அந்த லோயர் எண்ட் இருக்கோ அதுக்கு கீழே இருந்தால் மாணவர்கள் அப்ளை பண்ணுறதில்லை. இதுல இந்த நீட்டுங்கிற தேர்வு வரும்போது அந்த மாதிரி மனப்பாடம் செய்து எழுதுறது இல்லாம இந்த ஒரு தகுதி தேர்வு மூலமா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய மாணவர்கள் போட்டி போடுறாங்க. சோ இப்போ நான் இப்படி எடுத்துக்கலாமா, ஒரு 12ஆம் வகுப்பில் அல்லது +2ல ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஒரு மாணவியோ நீட்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு MBBS உறுதி, ரைட்? அதாவது அந்த குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண், அதாவது அது எவ்வளவு வச்சிருக்கீங்க? அதாவது அது வந்து கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்றாங்க இல்லையா, மெடிக்கல் அட்மிஷனுக்கு 70% 60% சேம் அது இருக்குது இல்ல? அது இருக்கு. அது எதுக்குங்கற? அது குறைந்த பாஸ் பண்ணிடுச்சு அந்த குழந்தை. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நீட்ல நேஷனல் டாப்பர் ஒரு பையன், ஆமா, நீட்ல நேஷனல் டாப்பரா வர்றான், மாணவனும் மாணவியும் நேஷனல் டாப்பரா வர்றாங்க, ஆமா, பட் 12th ஜஸ்ட் பாஸ் ஆகுறாங்க. அது வந்து நிச்சயமா கிடையாது. ஏன்? நீட் தானே தகுதி தேர்வு. இல்ல, ஒரு கல்வி முறையில் ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்ற போது அதை ஏன் அப்படின்னு நம்ம கேக்குறது. சரி, ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துருது, ஒரு மாணவனும் மாணவியும் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துடுறாங்க. கண்டிப்பா 12th நீட்ல நேஷனல் டாப்பர், பட் அக்கவுண்டன்சி குரூப் நீங்க கொடுத்துருவீங்களா MBBS? இல்ல சார், கண்டிப்பா கிடையாது. அப்ப சயின்ஸ் குரூப் மஸ்ட்ங்கிறது இருக்கு, 70% மேல மார்க்ங்கிறது மஸ்ட்னு இருக்கு. இவை எல்லாம் போக இன்னொரு தகுதி தேர்வு அப்படிங்கிறது இந்த சமமான போட்டி இல்லாத ஒரு நிலையில், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில, ஒரு குழந்தைக்கு புக்ஸே இல்லாத நிலைமை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை 11th பாடமே படிக்காம 12th பாடம் படிக்கிற அளவுக்கு பெரிய பள்ளிகளில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ கம்பேரிட்டிவ்லி இங்க கல்வி முறையில வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வர வேண்டி இருக்குது இல்லையா, இலவச உணவு கொடுத்து. இன்னொரு குழந்தை அப்படி இல்லை. இந்த கல்வி சூழல்ல நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு போட்டி வைக்கிறது சரியான கேட்கிறேன். இல்லை, இப்போ ஏற்கனவே இப்போ அந்த ஒரே மாதிரியான போட்டி தான் சார் இருந்தது. ஆடுகளம் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஏற்கனவே இந்த +2ல இந்த மார்க் வாங்கினாங்க போது நீங்கள் சொல்கிற அந்த சூழ்நிலை இருக்கிற குழந்தையால அந்த மார்க் வாங்க முடியாது. இப்போ நீட் அப்படிங்கிற ஒரு ஆடுகளமாக அது மாறி இருக்கு, அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த ஆடுகளம் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான், சேம் தான். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாணவியா? வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் NCERT புக் வாங்கியிருக்கேன். அதில் நான் படித்த ஃபிசிக்ஸ், ஸ்டேட் போர்டில் படித்த ஃபிசிக்ஸ்க்கும் NCERT படித்த ஃபிசிக்ஸ்க்கும் 100% டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் அதை நான் கோச்சிங் சென்டர் போக முடியாது, அதனால நான் வந்து செல்ஃபாக படிக்கணுன்றதுக்காக நான் புக் வாங்கினேன். புக் அது கூட நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. புக்கு எல்லாம் ஈஸியாகவும் கிடைக்கல. 2000 அரௌண்ட் 2000 ஆயிடுச்சு 12th போர்ஷன்ஸ் மட்டும் வாங்குறதுக்கே. ஃபிசிக்ஸில் நான் அதே லாஸ் அண்ட் மோஷன்ஸ் சாப்டர் இருக்குது, இதுலேயும் அதே சாப்டர் இருக்குது. பட் சாப்டர்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு வேரியன்ஸ் இருக்குது. இப்போது லாஸ் அண்ட் மோஷனில் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் எடுத்து பார்த்தோன்னா, ஸ்டேட் போர்டில் அது வந்து ஒரு 5 லைன்ஸில் தான் இருக்குது. பட் NCERT புக்கில் வந்து 2 பேஜ் அரௌண்ட் 2 பேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது எங்களுக்கும் CBSE சிலபஸே கொடுத்துருந்து நாங்கள் நீட் எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி ஆகணும், அதில் எலிஜிபிலிட்டி ஆனால் தான் MBBS சீட் கிடைக்கின்ற போது எங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட சரியே இல்லாமல் இருக்குது. இப்போ ஃபுல்லாக இந்தியா முழுக்க CBSE, அட்லீஸ்ட் NCERT, CBSE, எனிதிங் ஃபுல்லாக ஒரே சிலபஸாக இருந்து நீங்கள் நீட் எழுத சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லாருமே எழுத முடியும். இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த கனவுல இருக்கோம். இப்போ நான் நேற்று எழுதின எக்ஸாம் படி பார்த்தேன்னா பயாலஜி மட்டும் தான் என்னால் எழுத முடிஞ்சது, ஃபிசிக்ஸ் எழுத முடியல. இப்போ எனக்கு கிடைக்குமான்னு மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப்னு வச்சுக்கிட்டா, இப்போ நீட் இல்லை, இந்த நீங்கள் உங்களுடைய 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் வச்சு உங்களால் MBBS சேர முடியுமா? என்னால் சேர முடியும். என்ன கட் ஆஃப் வரும் உங்களுக்கு? 198 கிட்ட வரும். 198 கிட்டே வரும். ஸோ
ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீட் மூலமாக அது மிஸ் ஆகுது. சொல்ல முடியாது. ஓகே திரு ரவீந்திரநாத், இது யாருடைய தவறு? சமமான ஒரு ஆடுகளம் மட்டும்தான் மாறுது, எல்லாம் சமமாக தான் இருக்குங்கிறாரு. பட் சமமே இல்லைங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. சமம் இல்லைன்னு நீங்கள் கருதுவீங்கன்னா இதில் தவறு யாருடையதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மத்திய அரசு தவறு செய்கிறது. அது வந்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமையில் அது புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் கூட அது கணக்கில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய விருப்பங்களை திணிக்கிறது, மாநில அரசுடைய உரிமையை பறிக்கிறது. அதுதான் அதில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாநில அரசு தன்னுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய இடத்துல இல்லையா? இல்ல, மாநில அரசு கல்வி தரத்தை உயர்த்தணும், பாடத்திட்டத்தை வந்து மேம்படுத்தணும், அதே போல இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை போக்கணும், எல்லாமே செய்யணும். இன்னும் சொல்ல போனா அரசாங்கமே போட்டித் தேர்வுகளும் மாணவர்கள் தயார் பண்ணணும், எல்லா விதமான இதையும் செய்யணும். ஏன்னா அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்க, இன்றைக்கு வந்து வெறும் 2800 சீட்டு தமிழ்நாடு அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சொந்தமான மருத்துவக் கல்லூரி மட்டும் பேசல, இடங்களை மட்டும் பேசல. இப்போ வந்து அகில இந்திய போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் தயாரிக்கிட்ட பொழுது நம்ம மாணவர்கள் வந்து இந்தியா முழுவதும் 28,000க்கும் மேற்பட்ட இடங்களில் சேர முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள், அதில் வந்து ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாங்க 2 லட்சம் இடங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து 1% குறைவாக தான் சேர்றாங்க. ஏன்னா நம்ம போட்டித் தேர்வு தயார் பண்ணவில்லை. அப்போ இது செய்ய வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது, கடமை இருக்கிறது, அதை வந்து அரசு செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னன்னாக்க, மத்திய அரசாங்கம் தான் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள மருத்துவ இடங்களுக்கோ பொறியியல் கல்லூரி இடங்களுக்கோ திணிப்பது சரியில்லை. இந்த நீட் என்பது ஏதோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும் இல்லை, பிஜிக்கு வந்துருச்சு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ கோர்ஸ் வருது, அடுத்த வருஷம் பொறியியல் கல்லூரிக்கு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிகாம் சேர்ந்தா கூட நீட் தேர்வு மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்போ என்னன்னாக்க, கல்வியை முழுமையாக மத்திய அரசுடைய பட்டியல் கொண்டு போகிறாங்க. அப்போ தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வுக்காக, போட்டி தேர்வுக்காக ஒரு தனி அமைப்பை உருவாக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்க, வணிகமயமாக்கல் ஒன்று இருக்குது. அதே பிறகு வந்து மாநில அரசுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையாக பறிக்கிற ஒரு போக்கு இருக்குது. அப்போ ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்வு என்ற நோக்கம் அதில் வந்து பொதிந்திருக்கிறது. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து சார் சொல்லமாக சொன்னார், இப்போ நுழைவுத் தேர்வு ரத்தனாலும் கூட இந்த ப்ளஸ் டூ அடிப்படையில் சேர்கின்ற பொழுது அரசு மாணவர் ரொம்ப குறைவாக தான் சேர்ந்தாங்க. புள்ளி வந்து கரெக்டாக தான் சொன்னார். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்க, நுழைவுத் தேர்வு இருந்தப்ப அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 20% அளவுக்கு சேர்ந்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னன்னாக்க, நுழைவுத் தேர்வோட ப்ளஸ் டூ மதிப்பெண், ப்ளஸ் டூவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம், நுழைவுத் தேர்வு எவ்ரி இயர் எழுதலாம். அப்போ அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ப்ளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அது பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீட்டில் வந்து சில சாதகமான அம்சங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன்னாக்க, தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு எந்த வகையிலும் மத்திய அரசுடைய நுழைவுத் தேர்வு திணிக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய வாதம். ஆனால் அதே சமயத்தில் இந்த நீட்டில் சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னன்னாக்க, எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதலாம், எத்தனை வயசு வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு எழுதினா போதும், அகில இந்திய லெவலில் எல்லாத்துலையும் எழுதலாம். இதெல்லாம் பாசிட்டிவான அம்சம். ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய அம்சங்கள் நிறையா இருக்குது. இப்போ தமிழில் வந்து நீட் எழுதலாம்னு சொன்னாலும் கூட தமிழில் பாடத்திட்டம் இல்லை, அதாவது படிப்பதற்கான புத்தகங்கள் இல்லை. அப்போ மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? அப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வரணும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் இப்போ வந்து டீம்டு, அதாவது தமிழ்நாடு அரசாங்கமே கம்பைன்டு கவுன்சில் இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் கூட 50% சீட்டை வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ வழக்கறிஞர் இது நீதிபதி கிருவாரன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டியும் 50% சீட்டை கொடுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை, உச்சநீதிமன்றம் அதை தடை போட்டுச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்தையும் தொடரலாம். 18+ நிகழ்ச்சியில், புதிய நம்மளுடைய 18+ நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார். முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கும்போது, இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் இருக்கின்ற பொழுது, இன்ஜினியரிங் போனால் தன்னால் படிக்க முடியுங்கிற மாணவர்கள் மட்டும் தான் இயல்பாகவே அதில் ஃபில்டர் ஆகி இன்ஜினியரிங்குள்ளே போனாங்க. பட் எப்போ என்ட்ரன்ஸ் எடுத்தாங்களோ அப்போது தெருவுக்கு அல்லது வீட்டுக்கு 2 இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க. அந்த பசங்களுக்கு வேற ஒரு திறமை இருந்திருக்கும், இன்ஜினியரிங் படிப்பதற்கான விருப்பம் இல்லாமல் கூட இருந்திருக்கும், அல்லது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவங்களுக்கான முடியாது. அந்த அளவிற்கு அவங்களை அந்த கல்வி முறைக்கு அவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. பட் வற்புறுத்தி இன்ஜினியரிங் ஈஸியாக கிடைக்குங்கிறதுக்காக படித்து இன்னைக்கு ஏராளமான பொறியாளர்கள் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு இளைஞர் வலியுறுத்தியிருந்தார். நம்ம அந்த கருத்தோடு சேர்த்தே பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசலாம். இணைந்திருங்கள். நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். நீட் தேர்வு நேற்று நடைபெற்ற கடுமையான கெடுபிடிகள், அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரநாத், நான் அந்த சொன்னேன், புதிய தலைமுறையுடைய 18+ல ஒரு இளைஞர் பேசினார். நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால இன்றைக்கி முன்னாடி ஊருக்கு ஒரு பொறியாளர் அப்படிங்கிறது இருந்து இன்றைக்கி வந்து வீட்டுக்கு 4 குழந்தைங்க இருந்தாலும் 4 பேரும் இன்ஜினியரிங்கிற மாதிரி இருக்குது. மெடிக்கல் போக முடியலன்னா எல்லாரும் இன்ஜினியர் தான். ஸோ எப்படியோ இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சிருது. பல பேர் அதில் நிறைய அரியர் வச்சுக்கிறது. பட் அவங்களுடைய கேரியர் அதோட ஸ்பாயில் ஆகிடுது. 4000 ரூபாய் 5000 ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு போகக்கூடிய இன்ஜினியர்ஸை நம்மளே பார்த்துட்ருக்குறோம் மெட்ராஸில். அப்போவே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபில்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ஜினியரிங் போனால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற நல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்ஜினியரிங்குள்ளே போயிருப்பாங்க. இந்த பசங்க வேறு கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருப்பாங்க. ரெண்டுமே போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அதை நீங்கள் முற்றிலும் மறுக்க முடியுமா? இல்லை, அந்த கருத்து சரியில்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா
நுழைவுத் தேர்வுக்கு வேலையில்லா திண்டாட்டம் சம்மந்தம் இல்லை. நுழைவுத் தேர்வு ஒரு படிப்பதற்கான போட்டித் தேர்வு தான். அதில் வந்து சீட்டு வந்து குறைவாக இருந்து போட்டியாளர் அதிகமாக இருக்கிற ஒரு போட்டித் தேர்வு தேவைப்படுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொறியியல் கல்லூரி போட்டித் தேர்வு தேவையில்லை. சில துறைகளுக்கு மட்டும் தேவைப்படலாம். ஏன்னா பொறியியல் கல்லூரி இடங்கள் 2 லட்சம் இடங்கள் இருக்கு. அதே 2 லட்சத்துக்கு கூடவே இருக்கு. சென்ற ஆண்டே பார்த்தீங்கன்னா 1,30,000 இடங்கள் வந்து யாருமே சேரலை. பொறியியல் கல்லூரியில் மூடப்படக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அப்ப படித்து விட்டு வரக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கலனாக்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் தான் அர்த்தம். அது ஒரு காரணம். அது கண்டிப்பா வேலையில்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய திண்டாட்டம் தான் காரணம். முக்கியமான காரணம். Yes, அது ஒரு காரணம். ஆனா நான் சொல்றது ஒரு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் இன்ஜினியரா வெளியில வர முடியாத நிலை இருக்குங்கிற. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த பல பசங்க சேர்ந்ததுக்கு பிறகு டிஸ்கண்டினியூ ஆகுறது, அல்லது அந்த பாடத்தை எங்களால படிக்க முடியல, அப்பா அம்மா வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு பணம் கட்டிட்டாங்கிறதுக்காகவே எப்படியாவது முடிச்சுட்டு வெளியில வரணும், அரியர்ஸோட முடிச்சுட்டு வந்தா கூட பரவாயில்லைங்கிற பசங்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இது எந்த அளவுக்கு இல்ல, அது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் தேவை. அது வந்து அவசியம். ஆனா அதே சமயத்தில் ஆங்கில வழியில இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க படிக்கிறது தமிழ் வழியில +2 வரையும் படிச்சிருவாங்க, திடீர்னு ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அவசியப்படுது, அதை வந்து மறுக்க முடியாது. அதே சமயத்தில் ஏன் எல்லாரும் பொறியியல் படிக்கணும், ஏன் எல்லாரும் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க சமூகத்தில் கூடிய வேலையில்லா திண்டாட்டமும் சமூக பொருளாதார பாதுகாப்பின்மை தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் தான் வந்து எந்த படிப்பு படித்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்பில் நல்லா சம்பாதிக்க முடியும், நமக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கிற நிலை இருந்துச்சுனாக்க நிறைய பேர் பொறியியல் கல்லூரியில் தான் படிக்கணும், பொறியாளர் தான் விரும்ப மாட்டாங்க, மருத்துவ கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டு இவ்வளோ பெரிய போட்டியெல்லாம் இருக்காது. அப்போ இது ஒரு பெரிய சமூக பொருளாதார பிரச்சனை இந்த நுழைவுத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். இப்போ நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்த விதத்தை விட நுழைவுத் தேர்வு ரத்தான பிறகு குறைஞ்சிருக்குனாக்க இதை பற்றி தமிழக அரசு ஒரு குழு அமைக்கணும், நிபுணர் குழு அமைச்சு ஆராயணும் என்ன காரணம் சொல்லிட்டு. இப்போ வந்து நுழைவுத் தேர்வு இருந்தாலும் சரி, நுழைவுத் தேர்வு இல்லாமல் இருந்தாலும் சரி, யார் மருத்துவக் கல்லூரி உள்ளே வர முடியுதுன்னா யார் வசதியாக இருக்கணும் அவங்க தான் வர முடியும். வசதியான குடும்பங்களை சேர்ந்தவங்க நாமக்கல், ராசிபுரம் போன்ற இடங்களில் வந்து போய் சேர்ந்து அந்த கோழிப்பண்ணை மாதிரி இருக்கிற நீங்கள் சொல்ற கோழிப்பண்ணை மாதிரி கூட பள்ளிகளில் சேர்ந்து படிச்சு அவங்க தான் ஒரே ஸ்கூல்ல 150 பேர் மெடிக்கல் காலேஜ். பட் இனி அது உடையுங்கிறார்ல அவர். இல்ல, அது உடையாதே. இப்ப நீட்ல என்ன பிரச்சனை அதான் சொன்னேன். அவர் சார் சொல்ற நீட்ல உடைஞ்சிருங்கிறார். நீட்ல உடையாது. நீட்ல யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், யாரெல்லாம் அவங்க நம்ம மாணவி சொன்ன மாதிரி 40,000 50,000 கட்டி யாரெல்லாம் நீட் கோச்சிங் கிளாஸ் போறாங்களோ அவங்களால தான் அது போக முடியும். அப்ப ரெண்டுலயுமே வசதி படுத்தல வர முடியுது. அப்ப வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேணுங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப வந்து அவங்க அப்பா கூலி தொழிலாளி சொல்றாங்க, BA படிச்சுட்டு கூலி தொழிலாளி இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு வேலைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்து போட்டித் தேர்வு தவிர்க்க முடியாம ஆகுது. அப்ப இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு சாதாரண ஏழை குடும்பங்களை சேர்ந்தவங்க கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியாத நிலை உருவாக்குது. அப்ப என்ன செய்யணும்னாக்க அரசாங்கமே அனைத்து அரசு பள்ளிகள் பயிற்சி மையம் உருவாக்கணும், ஸ்டடி மெட்டீரியல் இலவசமா கொடுக்கணும். இதெல்லாம் செய்யறப்ப தான் தீர்வு கிடைக்கும். திரு ராமச்சந்திரன், இதுல பொற்கொடி தொடர்ந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாங்க இப்படித்தான் படிக்கணும்னு எந்த மாணவனோ மாணவியோ விரும்பி எங்களை இந்த ஸ்கூல்ல தான் சேருங்கன்னு சொல்றது இல்லை. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தங்களுடைய வருமானத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்றவாறு பெரிய ஸ்கூலோ சின்ன ஸ்கூலோ பார்த்து குழந்தைங்களை சேர்த்து விட்றாங்க. அப்போ கனவுகள் எல்லா குழந்தைகளுக்கும் கனவு காண்பதற்கான உரிமை இருக்கிறது. கனவுகள் அவருடைய அடிப்படை உரிமை. ஒரு குழந்தை டாக்டர் ஆகணுங்கிறது. பேரண்டோட பொருளாதார நிலையும் ஆட்சியாளர்கள் நாம் இப்போ இருக்கிறவங்க சொல்ல பொதுவாக எல்லா கடந்த இருக்கிற அரசியல்வாதிகள்னு வச்சுக்கோங்க, அவர்களுடைய இயலாமை அல்லது கையாளாகத்தனமும் இந்த குழந்தைகளுடைய கனவை சிதைப்பது சரியா? நீங்க இந்தியா ஃபுல்லா ஒரே சிலபஸ் ஆக்குங்க, அது இல்லாமல் வேற வேற சிலபஸ், வேற வேற புத்தகங்கள், வேற வேற மாதிரியான கல்விச்சூழல், ஆனால் ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும் இந்தியா முழுவதும் ஒன்று அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரி? இல்லை, நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். இந்த நீட்டு வந்தாலும் கூட தமிழகத்தினுடைய கோட்டா 85% இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு தான். அது வந்து ஒரு மற்ற மாநிலத்து தமிழக மாணவர்கள் யார் ரேங்க் இருக்காங்களோ ஒரு வாதத்துக்கு ஓகே, அதுல ஒரு 20% தான் தமிழ் மாணவர்களால் ஃபில் பண்ண முடியுது. மீதி 65% சும்மா விட்டுருவாங்களா? சும்மா தான் விடணும், விட மாட்டாங்க. இல்ல அரசாங்கத்தினுடைய இப்ப 85% இடங்கள் வந்து தமிழக மாணவர்களுக்கு மட்டும்தான். இல்ல, அதுதான் சொல்றேன். அது இல்லைன்னா அவங்களால வர முடியல அப்படின்னா நிச்சயமா சும்மா விட மாட்டாங்க. இப்ப நீங்க இயல்பா இருக்கக்கூடிய கோட்டா ஆகாதுங்க செந்தில். எப்படின்னாக்க நீட்ல வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லைனாக்க நம்ம MCA பர்மிஷன் வாங்கி கட் ஆஃப் குறைச்சிக்கலாம் நீட்ல. அதனால என்னன்னா 85% இடங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு விஷயம். நீங்க தமிழக மாணவர்கள் சொல்றீங்க, போட்டி போட்டு தமிழக இடத்துக்கு வரல. நான் என்னுடைய கேள்வி என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் அல்லது இந்தியா முழுமைக்கும், நீங்க அந்த பொண்ணு நீங்க நீட்டுங்கிறது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் பேப்பர். நிச்சயமா இந்தியா முழுமைக்கும்
டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மாணவனையும் மாணவியும், மும்பையில் பெருநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனையும் மாணவியும், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனையும் மாணவியும், நான் சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துலையும் பீகாரில் இருக்கக்கூடிய சிற்றுந்தே செல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியனையும், உத்தரப்பிரதேசத்தை எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, குஜராத் எடுத்துங்க, தமிழ்நாடு, கேரளா, மலைவாழில் இருக்கக்கூடிய மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற மாணவனையும் ஒரே மாதிரி எப்படி சார் நம்மளால பார்க்க முடியும்? இல்லை, நம்ம நீங்கள் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்துட்டு வளர்ந்து கொண்டே போகுது. அதுக்கான தகுதிகள் வளர்த்துக்கிட்டே நம்ம மாணவர்கள் வந்தாகணும். மாணவர்கள் தகுதி வளர்த்துக்கணும். அதான் திருப்பி கேட்கிறேன், மாணவர்கள் வளர்த்துக்கு ரெடிங்கிறேன். ஆமா, நீங்க பொற்கொடி வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு விரும்பல. பொற்கொடியோட பேரண்ட் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்கன்னா, பொற்கொடியோட பேரண்டோட பொருளாதார இங்க பொருளாதார அடிப்படையில பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாதி அடிப்படையில பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு, கிராமங்கள், நகரங்கள், வாய்ப்புகள் இது எல்லாம் வேற வேறையா இருக்கும்போது நிச்சயமா இந்த பொண்ணுக்கு என்ன தோணும்? நானும் படிக்கிறேன், டாக்டர் நினைக்கிறேன், நிச்சயம் வசதியா படிச்ச ஒரு பொண்ணு கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணி அதால ஈஸியா அட்டன் பண்ணி அது சக்சஸ் பண்ண முடியும் போது பொற்கொடிக்கு என்ன தோணும்? என்னால கோச்சிங் கிளாஸ் போக முடியாம போயிடுச்சுங்கிற ஃபீல் வருமா வராதா? நிச்சயமா இதை தவிர்த்துக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? கண்டிப்பா வந்து இதனுடைய பாடத்திட்டங்களை ஒரு நல்ல லெவலுக்கு உசத்த வேண்டிய கடமை நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நிச்சயமா இருக்கு. அதனால நான் இந்த கேள்வி திருப்பி அழுத்தி கேட்கிறேன்னா, இந்த நீட் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது மத்திய அமைச்சர் JP நட்டா சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது அந்த சரத்திலே இருந்துச்சு. நீட்டுக்கு விலக்களிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர் சொன்ன காரணிகள், மிக பிரதானமான காரணிகள், இந்த சிலபஸ் அந்த மாநிலங்கள் இல்லை, இந்த சிலபஸ் அந்த சிலபஸும் வேற வேறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு விலக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் விலக்களிக்கப்பட்டது. அதுக்கு தமிழக முதலமைச்சர் அந்த செல்வி ஜெயலலிதா அப்ப நன்றியும் தெரிவித்திருந்தார். ஆமா, அதே சிலபஸ் தானே இப்பவும் இருக்குது. கடந்த ஆண்டு இருந்த அதே சிலபஸ் இப்பவும் இருக்கும்போது கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட விலக்கு இந்த ஆண்டு மறுக்கப்படுவது ஏன்? இது வந்து ஒரு ஒரு அரசியல் சார்ந்த கருத்தா வந்துட்டு நம்ம அரசியல் சார்ந்து கேட்கல, அரசியல் அமைப்பு சட்டம், சட்ட மசோதா, நான் திருப்பியும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட மசோதா தொடர்பாக மசோதா வந்து நமக்கு நிறைவேற்றப்பட்டது ஆகஸ்ட் 2, 2016 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதற்கப்புறமாக அப்போது நம்மளுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து தமிழக மாணவர்களுக்கு நீட்டுக்கான பயிற்சி வழங்கப்படும் டெல்லியில பேட்டி கொடுத்தார். கடந்த ஆண்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது அதற்கு விலக்கு அளிப்பதற்கான காரணிகளாக சொல்லப்பட்டது. சிலபஸ் தான் காரணியா சொன்னச்சு. நிச்சயமா இன்னும் அதே சிலபஸ் தானேங்கிற அதை வைத்துக் கொண்டிருப்பது யாருடைய தவறு? இல்ல, ஒரே ஆண்டுல மாத்த முடியல. +1 +2 +1ல ஒரு சிலபஸ், +2ல டக்குனு அந்த குழந்தைகளுக்கு வேற சிலபஸ் மாத்த முடியாது. நிச்சயமா வந்து அந்த சிலபஸை நீங்க இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது போது நிச்சயமா ஒரு சேலஞ்சு தான். அதுக்கான டைமாவது கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுமைக்கும் கேக்குறேன். இந்தியா முழுமைக்கு தமிழகத்தை தவிர வேற எந்த மாநிலமுமே நமக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பெருமளவுல இப்ப நம்ம தமிழகம் சொல்கிற அளவுக்கான எதிர்ப்பு எந்த மாநிலமும் சொல்லல. இன்ஃபேக்ட் கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா MBBS BDSக்கு தான் நீட்டுன்னு இருக்கு. ஆனால் கேரளாவில் என்னன்னா சித்தா, யுனானி, ஆயுர்வேதா எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் நீட். இன்னொன்று ஐஎஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் கவர்ன்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். எல்லா அட்மிஷனும் யாருமே தனியாக வந்துட்டு அட்மிஷன் போட முடியாது. ஒரு அருமையான திட்டம். இப்போ கர்நாடகா, இப்போ ஆந்திரா எடுத்தால் இட் வாஸ் ப்ரீவியஸ்லி எம்சேட் இருந்தது. எம்சேட் இருந்த போது ஆந்திரா போர்டு இஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர் தென் CBSE. சார், நம்ம நிறைவு கருத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக பொற்கடி, நிறைவு கருத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான தீர்வா அல்லது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், தீர்வுங்கிறத விட இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு மாணவியாக நீங்கள் எதை கருதுவீங்க? குறிப்பாக நேற்று நடைபெற்ற சோதனைகளோடு இணைத்து உங்களுடைய நிறைவு கருத்து. சிலபஸ் தான், மோஸ்ட்லி சிலபஸ் மட்டும்தான். எங்களுக்கு நாங்கள் நீட் எழுத மட்டும் சொல்லலை. சார் சொன்ன மாதிரி நீட் எல்லாருமே எழுத வேண்டியது தான். நீட் எழுதணும்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த சிலபஸ் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் படிச்சிருப்போம். நாங்கள் ஸ்டேட் போர்ட்லேயே அவ்வளோ அவங்க சொன்ன மாதிரி 11th போர்ஷன் எடுக்காமல் 12th மட்டுமே 2 years படிக்கிறப்ப இந்த நீட் சிலபஸ் எங்களை 2 months படிக்க முடியாது. எங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துருந்தா நாங்கள் படித்து எழுதியிருப்போம். அப்புறம் நேற்று நடந்த செக்கிங்கில் வந்து ஃப்ரிஸ்கிங் ரூம்னு தனியாக வச்சு ஒருத்தரையாக கூட்டிகிட்டு போய் ஆல்ரெடி கிளிப்ஸ், இயரிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் ஹேர் ஸ்டைல்லாம் செக் பண்ணிட்டப்ப எங்களை முடியெல்லாம் தூக்கி அதில் லைட் வச்சு பார்த்துட்டு மவுத்தில் ஓப்பன் பண்ணி எங்களை டீத்லாம் செக் பண்ணாங்க. காது வரைக்கும் செக் பண்ணி அவ்வளோ செக் பண்ணி எங்களை டீத்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க. அது ரொம்ப இன்டீசென்ட்டாக எங்களை ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு பரீட்சை தேர்வு எழுதும்போது மனநிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு எக்ஸாம் எழுதுற முடியல. ஸோ வி ஆர் டோட்டலி டென்ஷன்டு. உள்ளே போகும்போதும் அவ்வளோ எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் அவங்க எக்ஸாம் வந்து 10 o'clock, வி ஹாவ் டு சப்போஸ் 9:55.
10 o'clock பெல் அடிச்சு அப்பதான் உள்ள போக சொல்லி, அப்பதான் பெல் அடிச்சு இன்னும் போகாம இருக்கீங்களே சொல்லிட்டு அங்க வந்து ஒருத்தவங்க எங்களை திட்டிட்டு அனுப்புறாங்க, உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு. அங்க போனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்து அவங்கள திட்டினாங்க. சில இடங்களில் தாமதமாக வந்தவர்கள் இப்போ தேர்வு எழுத அனுமதிக்கப்படலை எழுதவே விடல, அப்படிங்கிற இருக்குது. 2 minutes வந்தாங்க சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெளியவே நிக்க வச்சுட்டாங்க. சரி, ஓகே. நிறைவு கருத்தாக இதற்கான தீர்வு திரு அதாவது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவக் கல்விகளுக்கு நீட் நுழைவுத்திறன் விலக்களிக்க வேண்டும். ஏற்கனவே இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்விக்கு விலக்களிப்பதற்கு தமிழக சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை மத்திய அரசு உடனடியாக வாங்கி கொடுக்க வேண்டும். நம்முடைய மருத்துவக் கல்வியில் இருக்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் நமது மாணவர்களை வந்து அரசாங்கமே போட்டித் தேர்வு தயார் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் உயர்களில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. நன்றி. மூவருக்கும் அரங்கில் இணைந்த மூவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லி அமைதியான ஒரு ஆழமான ஒரு வாதம். ஏதோ ஒரு இடத்துல இதற்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கப்பட வேண்டும். சமமற்ற போட்டி நிலவக்கூடிய ஒரு சமூகத்தில் இது போன்ற தேர்வுகள் எந்த ஒரு சாமானிய குழந்தையும் சிறுவர்களுடைய சிறுமிகளுடைய கனவுகளை சிதைத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரும் கூட்டு பொறுப்போடு கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியமும் கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். 2வது அமர்விற்கான விவாதப் பொருள் ஆட்சியில் இருந்தவர்கள் அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள், இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன. இணைந்திருங்கள், நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு